ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். இன்னைக்கு எங்கே போகிறோன்னா கேத்ரின் வந்து 6th ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் போடுறேங்க. பிரைமரிலேருந்து ஹை ஸ்கூலுக்கு ப்ரமோட் ஆகிட்டாரு கேத்ரின். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்க இத்தனை நாள். இப்போ வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு மூவ் ஆகிறான். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம வீட்டிலேருந்து பக்கத்தில் இல்லை, ரொம்ப தூரம் போகணும். குழந்தைய அனுப்புறது ரொம்ப கஷ்டன்றதுனால ப்ரைவேட் ஸ்கூல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது. அதனால் வந்து நம்ம ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். எந்த ஸ்கூல்னு பார்த்தோம்னா சுபாஷ் படித்த ஸ்கூல் தாங்க. ரெயின்போ குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்ரீவித்யா ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு தான் போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஸ்கூல் கிட்ட வந்துட்டோம். ஆனால் ஸ்கூல் உள்ளே போகாமல் வந்து பேக்கரி கிட்ட போயிட்டுருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் பாஸ் ஆன பிறகு அவங்க டீச்சர்ஸ் யாரையும் இது வரைக்கும் இப்போ பார்த்ததில்ல, அவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கல. அதனால் ஸ்கூல் ரீஓப்பனிங்னே போயிட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. இவனுக்கு அட்மிஷனு, அதே நேரத்தில் வந்து அவன் தேங்க்ஸ் சொல்ல போகிறான் டீச்சர்ஸ்க்கு. ஸ்கூலில் கொடுக்கறதுக்கு தேவையான ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டேங்க. ஸ்வீட் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இதாங்க ஸ்கூலு. அதாவது சுபாஷ் படித்த ஸ்கூலும் இது தான், கேத்ரின் படிக்க போகிற ஸ்கூலும் இது தான். இன்னும் சொல்ல போனால் எனக்கு குருவே வந்து ஸ்கூலோடைய ஹெட்டு தாங்க. ஸ்கூல் உள்ளே போகலாம் வாங்க. சுபாஷோடைய ஃபோட்டோ இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதாவது ரேங்கர்ஸில் அவர் ஃபோட்டோவும் இருக்குது பாருங்கள். 576 மார்க்ஸு. உள்ளே போகலாம் வாங்க. இவனுக்கு அட்மிஷன் போடலான்னு வந்தோம் 6th ஸ்டாண்டர்டுக்கு. சுபாஷ் அவங்க டீச்சர்ஸை மீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கும் முன்னாடி ஸ்கூலுடைய ஹெட்டு என்னுடைய குருவை பார்க்க போயிட்டுங்க. சார் வந்து எங்கள் தோஸ்துங்க. நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக வேலை பார்க்குறாரு. கேத்ரினுக்கு ரீடிங் ஸ்கில்ஸு, ரைட்டிங் ஸ்கில்ஸு, அப்புறம் மேத்தமேட்டிக்கல் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுபாஷ் இன்னைக்கு 576 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கான்னா அதுக்கு அவனுடைய உழைப்பு மட்டும் காரணம் இல்லைங்க, அவங்க டீச்சர்ஸ் கொடுத்த கைடன்ஸும் தான். அதனால் அவங்க எல்லாருக்கும் அந்த ஸ்வீட் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கான். கேத்ரினுக்கு வந்து அட்மிஷன் போட்டோம், பேரும் எழுதியாச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட்டுங்கெல்லாம் வச்சாங்க. நமக்கு தான் தெரியுமே கேத்ரின் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். இன்னும் சொல்லியிருந்தேன், ப்ரைமரியிலலாம் ஆவரேஜ் தான் இருப்பாங்க சார், ஹை ஸ்கூல் வந்தான்னா பிக்கப் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 5 பிரான்ச்சஸ் இருக்குங்க. அதாவது 5 இடத்துல இருக்குது. 2 பிரான்ச்சஸ் 5 இடத்துல இருக்குது. ஒன்று பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித்யா, இன்னொன்று வந்து ரெயின்போ குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ். மொத்தமாக வந்து ரெயின்போ குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் சொல்லுவாங்க. எங்கள் சார் பார்த்தீங்கன்னா அயராத உழைப்பும் 20 வருஷத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். சுற்று வட்டாரத்தில் ஆல்மோஸ்ட் எத்தனோ ஸ்கூல் வந்திருக்கு, எத்தனோ ஸ்கூல் புதுசாக வருது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் நம்பர் 1 ஸ்கூல் ஆகுது இந்த ஸ்கூல் மட்டும் தான். நானும் அவர்கிட்ட படித்தேன், என் பசங்களும் அவர்கிட்ட தான் படிக்கிறாங்க. வேறு பிள்ளைங்களும் படித்தா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு பிரமாதமான ஸ்கூலு. நம்பர் 1 ஸ்கூலுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா பசங்களை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க, அதெல்லாம் இல்லைங்க. வெரி 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 பீஸ்ஃபுல் என்வாயர்மெண்ட், சூப்பராக இருக்கும். சுற்று வட்டாரத்தில் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணுங்கள்.